கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியாத தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இது நாளிலேயும் வேதம் கூறுகிறது. நாங்கள் சங்கீதம் 31ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, 10ஆம் வசனத்தில் 31:10 சொல்கிறாரு, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷ தயிர்ப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகளெல்லாம் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருகலுக்கும் ஆனேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவை உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. பயங்கரமான நெருக்கத்தின் மத்தியில் தான் தாவீது போயிட்டு இருந்தார். தாவீது என்ன சொல்கிறாருன்னா, நான் அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணேங்கிறனால் திகில் என்னை சூழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் திகில் அந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளை இருந்தாலும் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பயம் அப்படி சூழ்ந்து இருக்குமானால் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் சொன்னார், எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தான் ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். ஏசப்பா விடுதலை கொடுக்க அந்த தேவன் தான். சாசத்திலும் கொள்ளும் அழிக்கும் வருவன் ஜீவனை பரிபூர்ணை கொடுக்க தான் ஏசப்பா வந்தேன்னு சொல்லிடுறாங்க. செத்தவனை போல எல்லாரும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்களில் உங்களை நிந்திக்கிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்களா, உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்களா, உங்களை பார்க்கும்போது ஒரு அருவருப்பாக பார்க்குறாங்களா, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். வேதம் கூறுகிறது என்ன சொல்லுதுன்னா, தள்ளப்பட்ட கல் தான் மூளைக்கு தலைக்கல்லாயிட்டுன்னு ஆண்டு சொல்கிறாரு. அதனால் உங்களை யார் யாரெல்லாம் தள்ளுறாங்களோ அவங்க மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதனால் நீங்கள் கலங்காதீங்க. நீங்கள் அநேகர் அவதூறாக பேசுகிறாங்களே, இப்படி நீ அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்னாலும் பொறுமையோடு சகித்தீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கிட்டா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. உங்களையும் என்னையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் நீங்கள் எதையும் குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் அவருக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவரே நீர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறீர், ஆண்டவரே இது எனக்கு போதுப்பா, தகப்பன் நீர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பான்னு சொல்லுங்கள். இந்த அவதூறான வார்த்தைகளை கேட்டு சகிச்சு என்னால் போக முடியல, எனக்கு பயங்கரமாக நிந்தை இருக்குது, இதோடு நான் இருக்கிறத பார்க்கணும், நான் மறிக்கிறது நல்லது அப்படின்னு கூட சிலவங்க நினைப்பாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம நினைக்கவே கூடாது. அப்படி மரணம் அது ஒரு நாளில் போகிறது. ஆனால் நித்திய கிழமை அக்கினியில் தள்ளப்படுவாங்க. மறித்தவங்களுக்கு நியாயத்திற்பே கிடையாது, அக்கினியில் தள்ளப்பட்டுருவாங்க. நியாயத்திற்கு போனாலும் நடக்கும்போது கண்டிப்பாக அந்த அக்கினியில் கொண்டு தள்ளிடுவான் பிசாசு. அதனால் நீங்கள் பொறுமையோடு சகிக்கணும். எந்த ஒரு காரியத்துலையும் எந்த ஒரு உபத்திரம் இருந்தாலும் உங்களுக்கு அசிங்கமாக பேசுகிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்களா, செத்தவனை போல எல்லாரும் முழுவதும் நீங்கள் மறக்கப்பட்டீங்களா. வேறு பைபிள் வசனத்தை எல்லாருமே யோசிப்புன்னு சொல்கிற இருக்காரு. அவர் தகப்பன் குடும்பத்தை மறக்க செய்தார் ஆண்டவர்னு சொல்லி போட்டிருக்கோம். எல்லாராலும் அவர் முழுவதும் மறக்கப்பட்டார். சகோதரர்களால் மறக்கப்பட்டார், தகப்பனால் மறக்கப்பட்டார், எல்லாராலும் மறக்கப்பட்டு ஒரு எகிப்து தேசத்தில் அடிமையாக விற்கப்பட்டு அந்த இடத்துல அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவருக்கு பல பிரச்சனைகள், போராட்டங்கள் அவர் தேடி வந்தது. அங்கே இருக்கிற அரண்மனையில் இருக்கிற ராணி கூட அவங்க மேலே என்ன செஞ்சாங்க, அவங்க மேலே ஆசையாதாங்க போட்டிருக்கேன். அதுக்கு அவங்க விலகி போனார் யோசேப்பு. அதுக்கு விலகி போய் அந்த இடத்துல என்ன செஞ்சார், உண்மையாக இருந்தார். உண்மையாக இருந்ததுனால அவருக்கு என்ன செஞ்சு, சிறைச்சாலை தான் இருந்துச்சு. சிறைச்சாலையில் கூட தள்ளினாங்க. உண்மையாக இருந்தாலும் ராஜா பெஞ்சது. ராஜாட்ட எது சொல்லிட்டாங்கன்னா, இவன் என்னை கையை பிடிச்சி இழுக்க வந்தான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கடைசியில் அவங்க சொல்லு கேட்டு, ராணி சொல்லு கேட்டு யோசிப்பை சிறைச்சாலையில் தள்ளிடுவாங்க. அதனால் நீங்கள் உண்மையாக நீங்கள் இருந்து பல பாடுகளை அனுபவிக்கிங்கன்னா சந்தோஷமாக இருங்க. ஏசப்படே சொல்லுங்கள். அந்த காரியத்துலேருந்து உங்களை விடுதலை கொடுக்குறது மாத்திரம் இல்லை, உங்களை யாரெல்லாம் அந்த காரியத்திலாம் உங்களை கெட்ட பேர் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ராணி நினைத்தாங்க. அந்த ராணிக்கு மத்தியில் ஆண்டவர் உயர்த்திட்டார். இந்த யோசேப்பை உயர்த்தி இந்த எகிப்து தேசத்திலேயே அதிகாரியை கர்த்தர் மாற்றி வைத்தார். அது நிமித்தம் நிறைய பாடுகள் அனுபவிச்சார். எல்லாராலும் மறக்கப்பட்டார். யோசேப்பு சிறைச்சாலையில் போய் இருந்தார், பயங்கர பாடுபட்டார். ஆனாலும் அவர் உண்மையை நினைச்சல மறைக்கலை. அவர் உண்மையாக இருக்கிறத உண்மையாக தான் இருந்தார் கடைசி வரைக்கும்.
நான் உண்மையாக இருக்கிறனால தான் இந்த பாடு அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. உண்மையாக இருக்கிறவங்களுக்கு பாடுகள் இருக்கும். காட்டினாலும் ஆண்டவர் உங்கள் பக்கமாக இருப்பார். உங்கள் பக்கம் ஆண்டவர் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். அந்த நியாயம் தீர்க்கும்போது நீங்கள் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாக காணப்பட்ட சத்துருக்கள் தலை குனிந்து வெக்கப்பட்டு போவாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.